ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம பப்பாளி காயை வச்சு சூப்பரான ஒரு பப்பாளி கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கூட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பப்பாளிக்குள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஸ்கின்னையும் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி நான் எல்லா தோலையும் எடுத்துட்டேன். இப்போ இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பப்பாளி காயை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக ஒரு 5 சின்ன வெங்காயத்தை அந்த மாதிரி பாதியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 2 தக்காளியை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். அதில் அரை கப் அளவுக்கு, அதாவது ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டேன். இப்போ பாசிப்பருப்பு நல்லா கழுவியாச்சு. பாசிப்பயிறு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பப்பாளியை இதில் ஆட் பண்ணிடலாம். கூடவே வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இதை ஒரு 4 விசிலுக்கு நல்லா வேக வச்சிடலாம். 4 விசில் வந்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ப்ரெஷர் எல்லாம் அடங்கட்டும். இப்போது ப்ரெஷரெல்லாம் நல்லா அடங்கியாச்சு. நான் குக்கர் திறந்துட்டு திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கடைய வேண்டாம். அந்த மிளகாய் தூள் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கோங்க. ஒரு வேளை கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான உப்பையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும். குக்கரை கொஞ்சம் நேரம் இறக்கி வச்சுட்டு ஒரு வானலில் தாளிக்க வேண்டியதை தாளிச்சிட்டு நம்ம இந்த கூட்டிலையே ஆட் பண்ணிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் நல்லா கூட்டில் இறங்கியிருக்கும். இப்போ நான் குக்கர் மாற்றிட்டு வானலில் தாளிச்சுக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடுறேன். கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகாவை நான் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு கருவேப்பிலை, அதாவது ஒரு இனுக்கு, இதை அப்படியே எடுத்து நம்ம கூட்டில் ஆட் பண்ணிடலாம். மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிறதுக்குள்ளே அந்த தாளிப்போட ஃப்ளேவரும் நல்லா கூட்டில் இறங்கிடும். பப்பாளியோட ஃப்ளேவரை அது கம்மி பண்ணிடும். இப்போ இதை தட்டை போட்டு மூடிடலாம். நான் குக்கரோட மூடியே விசிலில் ரிமூவ் பண்ணிவிட்டு சும்மா இப்படி திறந்த மாதிரி வச்சிடுறேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். நடுவில் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக அடி பிடிச்சிரும். அதனால் நடுவில் ஒரு முறை கலந்து விட மறந்துடாதீங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்மளோட பப்பாளி கூட்டு பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சவுச்சவுலாம் போட்டு கூட்டு வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது. உங்கள் வீட்டில் பப்பாளி மரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கூட்டு ட்ரை பண்ணுங்கள். மரம் இருக்கும்போது நிறையா காய் கிடைக்கும் இல்லையா, அதனால் காயை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நான் இந்த கூட்டு ஆஃப் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.